மூன்று விதமான குணங்களை பத்தி பேசுறார். சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதை பத்தி சொல்றார். எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள், ரைட்? இப்போ வழிபாடுகள் எப்படி எந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அவங்களுடைய சாப்பாடு விஷயத்துல வந்து என்ன மாதிரி மூன்று விதமான குணங்கள் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்குற சாக்ரிஃபைஸ், நம்ம தானம் பண்றது, இல்லாட்டி நம்ம வந்து என்ன தவம் பண்றது, இதெல்லாமே எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த 23 to 28 பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து தெளிவா என்ன சொல்லப்படுதுன்னா கன்க்ளூஷன். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம மூணு விஷயங்கள் பார்த்தோம். நீங்க வந்து சத்துவ குணத்துல இருக்கீங்களா, இல்ல ரஜ குணத்துல இருக்கீங்களா, தமோ குணத்துல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன வந்து என்ன மாதிரி நம்ம கரெக்டான ஒரு ஸ்பிரிட்ல வந்து நம்ம வந்து தானங்கள் பண்ணினாலோ, யஜ்யங்கள் பண்ணினாலோ, இல்ல வந்து தப்பங்கள் பண்ணினாலோ, அது வந்து எது இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து முழுமுதற் கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதா இருக்கும், ரைட்? அதை தான் வந்து இப்போ பார்க்க போறோம். அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு வந்து அதை கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். 23 to 28 இன்னைக்கு. இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். இந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் முடிக்கிற டயத்துல நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. தினகரன் பிரபு, இன்னைக்கு சிஸ்டம் இது பக்கத்துல இது இருக்கா, புக் இருக்கா உங்களுக்கு? ப்ரோ புக் இருக்கு ப்ரோ. நேத்து சர்வீஸ் இருந்தனால தான் இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரபு கொஞ்சம் சவுண்ட் இருக்கு, பண்ண முடியுமா பிரபு? வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. கேட்கல மாதாஜி, இப்ப கேக்குதா? அப்படியா? ஓகே, இப்ப கேக்குதா? கேக்குது பிரபு, ஆனா கொஞ்சம் இப்போ ரொம்ப மைல்ட் இருக்கு. கேக்குது பிரபு, நல்லா அப்படியா? கேக்குது. இப்படி மாதாஜி இதேதான் கேக்குது. நேத்து யூஸ் பண்ணேன் நானு. ஓகே ஓகே மாதாஜி, நான் சரிங்க. சவுண்டா பேசி பாக்குறேன். என்ன மாதாஜி? ஓகே சரி. நீங்க உங்க சைடு மாலினி மாதாஜி, உங்க சைடு கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஃபுல் வால்யூம் இருக்கு பிரபு. ஆக்சுவலா ஹெட் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நானு ஹெட்போன் சரி ஓகே. மறந்துட்டேன். சாரி பிரபு. சரி மாதாஜி, ஷூர். ஓம் தத் சத் இது நிர்தேஷோ ஓம் தத் சத் இது நிர்தேஷோ பிராமணஸ்திரீ வித ஸ்மிருதः பிராமணஸ்திரிவித சம்ருதா பிராமணஸ்தேன வேதாஸ்ச பிராமணஸ்தேன வேதஸ்ய யஜ்ஞாச்ச விகித புரா. யஜ்ஞாஷ சவித புரா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் எனும் மூன்று சொற்கள் பரமபுருஷ பரம பரமபூர்ண உண்மையாக குறிப்பிடுவதற்கான உபயோகப்பட்டு வருகிறது. உபயோகப்பட்டு வருகின்றன. இந்த மூன்று குறியீட்டின் சொற்களும் வேத மந்திரத்தை குறிக்கும் போது யாகங்களின் போது பரமரின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்று சொற்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா பகவானோட வந்து பூர்ண உண்மையை வந்து குறிப்பிடுது. அவர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இந்த மூன்று குறியீட்டு சொற்களையும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. ஸோ நம்ம பார்க்கலாம், ஓம் சத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குருமராஜ் அடிக்கடி சொல்லுவார், எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல ஓம் சத் சத் சொல்லுவாரு, இல்லாட்டி பிகினிங்ல சொல்லுவாரு, ரைட்? ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ தவம், யாகம், உணவுப் பொருட்கள், தானம் ஆகியவை மூன்று பிரிவுகளாக சத்வ ரஜ தமோ குணத்தை சார்ந்தவையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது.
முன்னாடி இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் முதல் தரம், இரண்டாம் தரம் அல்லது மூன்றாம் தரம் என எப்படி இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் ஜட இயற்கையின் குணங்களால் கலங்கப்பட்டிருப்பதால் கட்டுண்டவையே. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஜெயில நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏ கிளாஸ் ஜெயில், பி கிளாஸ் ஜெயில், சி கிளாஸ் ஜெயில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏ கிளாஸ் ஜெயிலாம் அப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ விஐபிஸ் எல்லாம் போறாங்கன்னு வச்சுங்களேன், மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து ஏ கிளாஸ் ஜெயில், அவங்களுக்கு டிவி இருக்கும், நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு, அவங்களுக்கு மெத்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஏ கிளாஸ் ஜெயில். பி கிளாஸ் ஜெயில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹாஸ்டல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு ரூம்ல வந்து 5 பேர் 6 பேர் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா, பட் எல்லாரும் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மூணாவது சி கிளாஸ் ஜெயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கும். அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கும். சாப்பாடெல்லாம் வந்து அந்த கீழே ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில வந்து அவங்க வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. இங்க நம்ம புழல் ஜெயிலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ புழல் ஜெயிலுக்குலாம் நாங்கள் போயிருக்கோம், ப்ரோக்ராம் பண்றதுக்குலாம் போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து எந்த இதுனாலுமே, அதாவது ஏ கிளாஸ் நான் வந்து நான் ஏ கிளாஸ் ஜெயில இருக்கேன், பி கிளாஸ் அதை கணக்கு கிடையாது, ஜெயில் தான், ரைட்? அதே மாதிரி இங்க வந்து நான் வந்து சத்துவ குணத்துல இருக்கேனா, ரஜோ குணத்துல இருக்கேனா, தமோ குணத்துல இருக்கேனா, அது முக்கியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அது வந்து ஜட இயற்கையின் குணங்களால் கலங்கப்பட்டிருப்பதால் கட்டுண்டவையே. நம்ம வந்து இதை பந்தப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, ரைட்? நம்ம வந்து பௌதிக உலகத்துல நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம வந்து இந்த 3 விதமான குணங்களுக்கு கீழே தான் இருக்கும், ரைட்? அப்போ கட்டுப்பாடு, நம்ம அந்த 3 கணத்துக்குள்ள இருந்தாலே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இருப்பினும் அவை பரம்பொருளை ஓம் தத் சத் நித்தியமான பரமபுருஷ பகவானை குறிக்கோளாக ஏற்கும் போது ஆன்மீகத்தில் ஏற்றம் பெற உதவி செய்வதாக விடுகின்றன. இந்த குறிக்கோள் சாஸ்திர விதிகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஓம் தத் சத் என்னும் இந்த 3 சொற்கள் பூர்ண உண்மையான பரமபுருஷ பகவானை முக்கியமாக குறிப்பிடுகின்றன. வேத மந்திரங்களில் ஓம் என்னும் சொல் எப்பொழுதும் காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஓம் விஷ்ணுபாத நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம ஓம் விஷ்ணுபாதாய் கிருஷ்ண அந்த மாதிரி சொல்றோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓம் என்னும் சொல் வந்து எப்பொழுதுமே வந்து எல்லா வேத மந்திரங்களிலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சாஸ்திரங்களில் விதிகளை பின்பற்றாமல் செயல்படுபவன் பூர்ண உண்மையை அடைய முடியாது. அவன் ஏதேனும் தற்காலிகமான பலன்களை பெறுவான், வாழ்வின் இறுதி இலக்கை அடைய மாட்டான். அப்போ நம்ம வந்து சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்ட நம்ம என்ன எல்லா விதமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து அர்ஜுனனோட கேள்விக்கு நீங்க வந்து அதை லிங்க் பண்ணி பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல கேட்கிறாரு இல்லையா, அதாவது சாஸ்திரத்தை விதிகளை செயல்படுத்தாம அதை வந்து பூர்ண உண்மையை அடைய முடியாது. அவ ட்ரை பண்றான் அப்படின்னா வந்து அவங்க தற்காலிகமான பலன்களை தான் அடைவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு, ரைட்டா? அப்ப வாழ்வினோட இறுதி இலக்கை அடைய மாட்டார். அந்த மாதிரி பண்றவங்க வந்து வாழ்க்கையோட வந்து ஃபைனல் கோல் என்ன, பகவான்கிட்ட போறது, அது அந்த இலக்கை வந்து அவங்களால அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் சொல்றாரு. முடிவு என்னவெனில் தானம், யாகம், தவம் என யாவும் சத்துவ குணத்தில் செய்யப்பட வேண்டும். ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலே செய்யப்பட்டால் அவை கீழ்த்தரமானவை என்பது நிச்சயம். ஓம் தத் சத் என்னும் 3 சொற்களும் முழுமுதற் கடவுளின் திருநாமத்துடன் இணைந்து உச்சரிக்கப்படுகின்றன. உதாரணம், ஓம் தத் விஷ்ணு அப்படின்ட்டு வேத மந்திரம் இருக்கு. அல்லது முழுமுதற் கடவுளின் திருநாமம் எப்பொழுதும் உச்சரிக்கப்படுகிறதோ அப்பொழுது அதனுடன் ஓம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. வேத இலக்கியம் என்பதற்கு இதுவே சான்று. இந்த 3 சொற்களும் வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஓம் இத் ஏதத் பிரம்மணோதேஸ் நேதிஷ்டம் நாம ரிக்வேத சொல்லப்பட்டிருக்கு என்பது முதல் இலக்கை குறிக்கிறது. பிறகு தத்துவமசி சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா 2ஆம் இலக்கை குறிக்கிறது. மேலும் சத் ஏவ சௌமிய சாந்தோக்கிய உபநிஷத்துல 6.2.1 என்பது 3ஆம் இலக்கை குறிக்கிறது. இவை ஒன்றிணைந்து ஓம் தத் சத் ஆகின்றன. அப்ப அந்த ஓம் தத் சத் எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ரிக்வேதத்தில் இருக்கிற ஓம் இத்யேதத் பிராமணோ
நேதிஷ்டம் நேதிஷ்டம் நாம அப்படிங்கிறதுல இருந்து வந்து ஓம் வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து தத்துவமசி அப்படிங்கிற என்ன சொல்றது சாந்தோஷ உபநிஷத்திலிருந்து அது வந்து தத்து எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா சத்யேவ சௌமிய அப்படிங்கிற பதத்திலிருந்து 3வது வார்த்தைகள் எடுக்கப்படுகிறது. இப்ப படைக்கப்பட்ட உயிர்வாளிகளின் முதன்மையானவரான பிரம்மா யாகங்களை செய்த போது முழுமுதற் கடவுளை இந்த 3 வார்த்தைகளை கொண்டு குறிப்பிட்டார். அதே கொள்கை சீட பரம்பரை எப்பொழுதும் பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஸ்லோகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஓம் தத் சத் அல்லது பரமபுருஷ பகவானுக்காக செய்யப்பட வேண்டும் என்று பகவத்கீதை பரிந்துரைக்கின்றது. தவம், தானம் மற்றும் யாகத்தினை இந்த 3 சொற்களுடன் ஒருவன் செய்யும் பொழுது அவன் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுகிறான். முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்காக உதவக்கூடிய தெய்வீக செயல்களை விஞ்ஞான பூர்வமாக செயலாற்றுவதே கிருஷ்ண உணர்வாகும். இத்தகு தெய்வீக வழியில் செயல்படும் போது எவ்வித இழப்பும் இல்லை. இந்த மாதிரி வந்து நம்ம பகவானுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது நமக்கு வந்து எந்த விதமான இழப்பும் இல்லை அப்படின்ட்டு பகவான் சொல்றார். அப்ப இதே ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. என்ன ஸ்லோகம் இருக்கு? சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய தாயத்தோ மகத்தோ பயா. ஈவன் ஓரளவுக்கு சின்னதா ஏதாவது செஞ்சா கூட பெரிய விதமான ஆபத்துல இருந்து காப்பாற்றப்படுகிறது. இதனால வந்து நமக்கு வந்து எந்த விதமான நமக்கு வந்து பக்தி செய்யறதுனால நமக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களுமே கிடையாது, எந்த விதமான நஷ்டங்களும் கிடையாது. ரைட்டா? அதனால வந்து நம்ம எது பண்ணாலும், எந்த தானங்கள் பண்ணாலும் சரி, தவங்கள் பண்ணாலும் சரி, நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து we need to start with the சுத்த சாத்வீகமான ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து அது சாத்வீகத்துல பண்ணும்போது அது எல்லாமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அது வந்து சுத்த சாத்வீக மாறிடும். அதனால வந்து எல்லாமே பகவானுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சுமித்ரா மாதாஜி. தஸ்மாத் ஓமிதி உதாஹ்ருத்ய तस्मात् ॐ उदाहृदय யஜ்ஞ தான தப க்ரியஹ यज्ञदानतपक्रियाः பர்வத்தந்தே விதானோக்தா प्रवर्तन्ते विधानोक्ता சததம் பிரம்மவாதினாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத் ராசபக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். பொருளுரை: ஓம் தத் விஷ்ணு பரம்பதம். விஷ்ணுவின் தாமரை திருவடிகளே உன்னத பக்தியின் தாளமாகும். எல்லாவற்றையும் பரமபுருஷ பகவானுக்காக செய்தல் எல்லா செயல்களின் பக்குவத்தை உறுதிப்படுத்துகின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஸ்லோகத்துல வந்து அப்ப பரமனை அடைவதற்காக சாஸ்திரங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாகம், தானம், தமம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். சோ அதனால எல்லாமே அது எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து பகவானுடைய தாமரை திருவடிகள்ல உள்ளத உன்னத பக்தி தலமாகும் அப்படிங்கிறத ஓம் அப்படிங்கிறது. ஓகே, அதனால வந்து அதை வந்து எல்லாமே வந்து எல்லா செயல்களும் பக்குவத்தை உறுதிப்படுத்துகின்றது. பகவானுக்காக பண்ணும்போது நம்ம ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து பக்குவம் இல்லாம கூட பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து சான் பண்றோம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சான் பண்றோம், நம்ம வந்து பெர்ஃபெக்டா நம்ம பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ரைட்டா? நம்ம வந்து சொல்ற மந்திரங்கள் எல்லாமே வந்து நமக்கு குவாலிஃபைடே கிடையாது. பட் ஆனா பிரபுபாதோட கருணையினாலையும் சைத்தன்ய மகாபிரபு கருணையினாலையும் என்டையர் குரு பரம்பரோட கருணையினாலையும் நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றோம். அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தா சைத்தன்ய மகாபிரபுட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றோம். அப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு பண்ணும்போது அது எல்லாமே வந்து என்ன ஆயிடும்
அப்படின்னா அது வந்து பக்குவத்தை உறுதிப்படுத்துகிறது, ரைட்? அந்த மாதிரி பண்ணும்போது அந்த செயல்கள் எல்லாமே வந்து ஒரு மெச்சூர்டா பண்ற மாதிரி இருக்குமே தவிர, அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி பண்ணாம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம நம்ம வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு மெச்சூரா இருக்காது. அதேதான் வந்து பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா? லைக் யாரெல்லாம் வந்து ஆகாரத்தை நைவேத்தியம் பண்ணாம யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து தேர் ஈட்டிங் சின், பாவத்தை தான் சாப்பிட்றாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஓகே, அப்போ பகவானுக்கு எது படைச்சு எது பண்ணாலும் பகவானுக்கு பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்டா வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. 25வது ஸ்லோகம். சுஜிதா மாதாஜி, இன்னைக்கு ஓகேவா உடம்பு உங்களுக்கு? ஓகேங்க பிரபு. ஓகே, 25வது ஸ்லோகம். தத்திதி அநாபி சந்தாய தத்திதனாபி சந்தாயா பலம் யக்ய தப கிரியஹ பலம் யஜ்ஞா தவ கிரியஹ தான கிரியா ச விவிதாஹ தான கிரியா ச விவிதாஹ கிரியந்தே மோஷ காங்க்ஷிபிஹி. கிரியந்தே மோக்ஷ காங்க்ஷிஹிபி. பொருள் மொழிபெயர்ப்பு: பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். பொருளுரை: ஆன்மீக நிலைக்கு உயர்வு பெற வேண்டுமானால் ஒருவன் எந்தவிதமான பௌதிக லாபத்திற்காகவும் செயல்படக்கூடாது. ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு மாற்றம் பெறும் உன்னத நோக்கத்துடன் மட்டுமே செயல்கள் செய்யப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். சோ இந்த ஸ்லோகத்துல வந்து முன்னாடி 24வது ஸ்லோகத்தை வந்து ஓம் பத்தி சொல்லப்பட்டது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அது வந்து பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு வந்து நம்ம வந்து உன்னத பக்தியின் தலமாகவும் சொல்லி பார்த்தோம். அதை வந்து எல்லாமே வந்து பகவான் முழுமுதற் கடவுளுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து தத் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ரைட்டா? பலனை எதிர்பார்க்காமல், ரைட்? இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவையாகும். அப்போ ஆன்மீக நிலைக்கு உயர்வு பெற வேண்டுமானால் ஒருவன் எந்த விதமான பௌதீக லாபத்திற்காகவும் செயல்படக்கூடாது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த யாகங்கள் பண்றதோ இல்ல வந்து தானங்கள் பண்றதோ அது எல்லாமே எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது பார்த்தோம் நம்ம, ரைட்டா? அப்ப அதே மாதிரி அப்போ பௌதீக லாபத்துக்காக இந்த இது நான் பண்ணினேன், இந்த யாகங்கள் பண்ணினேன், இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் சொல்றார். ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு மாற்றம் பெறும் உன்னத நோக்கத்துடன் மட்டுமே செயல்கள் செய்யப்பட வேண்டும். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து பகவானுடைய லோகத்துக்கு திருப்பி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரைட்? அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் செய்யணுமே தவிர அது இல்லாம வந்து மற்ற விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் வந்து தெளிவா சொல்றாரு. ஓகே, அடுத்த ஸ்லோகம். யாரு 1+ நாட் கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணிடுங்க பிரபு, ஒரு மாதாஜி யாரா இருந்தாலும் சரி. நான் பேரை கூப்பிடணும் அப்படின்னா எனக்கு தெரியல, ஸோ அதனால. ஓகே, விஜயகுமார் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. என்னோடதுதான் பிரபு, எப்படி மாறுச்சுன்னு தெரியல பிரபு. சாரி பிரபு, நான் கிளாஸ் கவனிக்கிறாங்க. நீங்க ரெடியா பிரபு? விஜயகுமார் பிரபு நீங்க ரெடியா? சத்பாவே சாது பாவே ச சத்யிதீயே சூப்பர். சத்பாவே சாது பாவே ச
சத்பாவே சாது பாவே தத் இத்யேத பிரயுஜ்யதே. சத் இத்யேதத் பிரயுஜ்யதே. பிரசாஸ்தே கர்மணி ததா பிரசஸ்தே கர்மணி ததா சப்தபாத யுஜ்யதே. சப்தபாத யுஜ்யதே. யஜ்ஞே தபசி தானே ச யஜ்ஞே தபசி தானே ச சிதி சத்திதி கோச்யதே. சத் இதி சோச்யதே. கர்ம சைவ தத் அர்த்தியம். கர்ம சை சத் அர்த்தியம். சத்யிதி ஏவ பீத்யதே. சத் இத்யேவ தீயதே. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. புதாவின் மனிதனை அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். திருப்திப்படுத்துவது யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத்து என்று அறியப்படுகின்றது. ஓகே, சோ ஓகே பிரபு, உங்க பையனுக்கு வந்து அடுத்த ஸ்லோகம் சொல்லுங்க பிரபு. ஓகே, ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சோ இந்த ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓம் 24வது ஸ்லோகத்திலையும் 25ல வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிறத வந்து இப்ப 26, 27ல வந்து இங்க வந்து பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே. அதுதான் வந்து பூர்ணமான உண்மையானது. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. பிரதாவின் மைந்தனே அத்தகைய யாகத்தை செய்பவரும் செத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்கள் சத் என்று அறியப்படுகின்றன. எல்லாமே பகவானுக்காக பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது சத் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுகிறது. கருவாக உருவெடுக்கும் தருணத்திலிருந்து வாழ்வின் இறுதி வரை பல்வேறு தூய்மைப்படுத்தும் சடங்குகள் வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பரஷ்சே கர்மணி, அதாவது விதிக்கப்பட்ட கடமைகள் என்னும் சொற்கள் அச்செயல்களை சுட்டிக்காட்டுகின்றன. அத்தகைய தூய்மைப்படுத்தும் முறைகள் உயிர்வாழியின் இறுதி விடுதலைக்காக மேற்கொள்ளப்படுகின்றன. அச்செயல்கள் எல்லாவற்றிலும் ஓம் தத் சத் என்றும் உச்சரிக்க வேண்டும் என்பது பரிந்துரைக்கப்படுகிறது. சத்பாவே சாது பாவே என்னும் சொல் திவ்யமான நிலையை சுட்டிக்காட்டுகின்றன. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுதல் சத்துவம் எனப்படுகிறது. மேலும் கிருஷ்ண உணர்வில் செயல்கள் முழுமையாக மூழ்கியிருப்பவர் சாது என்று அழைக்கப்படுகிறார். அத்தகு பக்தர்களின் உறவில் திவ்யமான விஷயங்களை தெளிவடைகின்றன என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. சதாம் பிரசாங்காத் என்னும் சொற்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளன. சத்சங்கம் இல்லாமல் தெய்வீக ஞானத்தை அடைய முடியாது. ஒருவருக்கு தீட்சை அளிக்கும் போது அல்லது புண் அளிக்கும் போது ஓம் தத் சத் என்னும் சொற்களை உச்சரிக்கப்படுகின்றன. அதுபோல எல்லா விதமான யாகங்களின் குறிக்கோள் ஓம் தத் சத் எனப்படும் பரமனே. தத் அர்த்தியம் என்னும் சொல் பரமனுடன் தொடர்புடைய எதற்கும் சேவைகளை அர்ப்பணிப்பதை குறிக்கும். சமைத்தல், பகவானின் கோவிலில் உதவி செய்தல் அல்லது பகவானின் புகழை பரப்புவதற்கான வேறு விதமான செயல்களை செய்தல் முதலியவற்றை இது உள்ளடக்கும். இவ்வாறாக ஓம் தத் சத் என்னும் இந்த உன்னத சொற்கள் எல்லா செயல்களையும் பக்குவப்படுத்தி அவற்றை முழுமையாக்குவதற்காக பல்வேறு வழிகளில் உபயோகிக்கப்படுகின்றன. ரைட், இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியில தான், அதாவது பகவானுக்காக பண்ணும்போது நம்ம முன்னாடி பண்ண அந்த 3 விதமான குணங்கள் இல்லாம எல்லாமே பகவானுக்காக பண்ணும்போது அது வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிற வந்து சொல்லி பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து தூய்மையாக்கப்படுகிறது. எல்லாமே பகவானுக்கு வந்து நமக்கு வந்து அர்ப்பணிக்கப்படுறதுனால எல்லாமே வந்து என்ன சொல்றது, எல்லா செயல்களும் பக்குவப்படுத்தி அவற்றை முழுமையாக்குவதற்கு பல்வேறு வழிகளில் உபயோகிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு வந்து எல்லாமே பியூரா நம்ம வந்து பண்ணிட்டு அந்த பகவானுக்காக அந்த விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த இங்க பகவான் இங்க சொல்றார். அடுத்து லாஸ்ட் ஸ்லோகம் 28.
ஸோ 28ல என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி அதாவது சாஸ்திரத்துல சொல்லாத விஷயங்களை ரைட் நம்ம பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அசத் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க வந்து பகவான் வந்து சொல்றார். அதை வந்து பார்க்கலாம் நம்ம. அகிலா மாதாஜி. Yes, Prabhu. Swarnam. அஸ்ரத்தயா ஹூதம் ததம் Ashrataya kutam tattam தபஸ் தப்தம் கிருதம் சயத் tapastaptam kritam chayat அசத்திரி உச்சதே பார்த்தா asat ityuchate partha நசத்தத் பிரேத்யே நோ நோ இஹா. nacha tat preti no iha. மொழிபெயர்ப்பு: பிருதாவின் மகனே, மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் என்று அறியப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமன்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவான் இங்க தெளிவா சொல்றார். பகவான் மேல நம்பிக்கையின்றி நம்ம ஏதாவது யாகங்கள் செஞ்சோமோ தவங்கள் எது பண்ணாலுமே அது வந்து நிலையற்றது, அது டெம்பரரியான விஷயம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பேர் வந்து அசத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து இந்த பிறவியில மட்டும் இல்ல, அடுத்த பிறவியிலுமே வந்து நமக்கு பலன்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிறவியில அதுக்கு என்ன பலன்களோ அதுவும் கிடைக்கும், அடுத்த பிறவிலையும் வந்து நமக்கு வந்து எங்கே விட்டோமோ நம்மளோட பக்தி சேவையை வந்து நம்ம எங்கே விட்டோமோ அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு அங்கதான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? அதனால வந்து ஆனா அந்த மாதிரி பண்ணாம விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா அது வந்து அசத், இந்த பிறவிலையும் பயனாகாது, அடுத்த பிறவிலையும் நமக்கு பயன்கள் இல்லை அப்படின்ட்டு இங்க பகவான் வந்து தெளிவா சொல்றாரு. உன்னதமான குறிக்கோள் இன்றி எதை செய்தாலும் யாகம் தானம் அல்லது தவம் என்று எதுவாக இருந்தாலும் அவை பயனற்றவை. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நமக்கு எந்த விதமான குறிக்கோளுமே இல்லாம நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எந்த விதமான பயன்களுமே தராது, ரைட்டா? சோ இங்க வந்து பிரபுபாத் கொடுத்திருக்கார் யாகம் தானம் அந்த தவம் எல்லாமே. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பக்தி எதுக்காக பண்றோம், ரைட்டா? சோ எதுக்காக பக்தி பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும். ஸோ கோலே இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளால ப்ராப்பரா வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது, இல்லாட்டி நம்ம வந்து அதை கிரகிச்சு நம்ம அதை உள்வாங்கி நம்மளால பண்ண முடியாது, ரைட்டா? அதனால வந்து நம்ம பக்தி எதுக்காக பண்றோம், ஏன் பண்ணணும், எதுக்காக சான் பண்றோம், நம்ம அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருப்போம். நம்ம சின்ன வயசுல அவர் கிருஷ்ண கான்சி வரதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம், ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிலாம் கேட்டிருப்போம் நம்ம. அதனால அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கணும் வாழ்க்கையில. எதுக்காக பண்றோம்னா பகவான் லோகத்துக்கு போகணும். பகவான் லோகத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னா வந்து கிருஷ்ணன் சொல்றார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் புக்துவா கலைவரம். யார் ஒருவன் இறக்கும் தருவாயில நினைச்சிட்டு இறக்குறானோ அவன் என்னோட லோகத்துக்கு வருவான் அப்படிங்கிறார். அப்போ பகவானையே நினைச்சிட்டு எப்பவுமே பகவான் சிந்தனையிலே இருக்கணும், பகவானே திங்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து பகவான் சிந்தனையிலே இருப்போம். அப்போ பகவான் திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது பகவான் லோகத்துக்கு போவோம். அதனால அதுதான் என்னோட வாழ்க்கையோட கோலாக இருக்கணுமே தவிர அதை விட்டு போட்டு வேற ஏதாவது கோல் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு பலன்கள் தராது அப்படிங்கிற விஷயத்த வந்து பகவான் இங்க சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் அத்தகைய செயல்கள் கேவலமானவையாக அறிவிக்கப்படுகின்றன. அனைத்து செயல்களும் கிருஷ்ண உணர்வில் பரமனுக்காக செய்யப்பட வேண்டும். அத்தகைய நம்பிக்கையும் முறையான வழிகாட்டுதலும் இல்லையெனில் ஒருபோதும் பலனை அடைய முடியாது, ரைட்டா? அத்தகைய நம்பிக்கையும் முறையான வழிகாட்டுதலும் இல்லையெனில், அப்போ அந்த மாதிரி வந்து பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், ரைட்? ஒரு சீட பரம்பரையில ஒரு குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சி நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அதான் நமக்கு வந்து ப்ராப்பரா ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பலன்களை அடைய முடியும். அப்படி இல்லாட்டி பலன்களை அடைய முடியாது. எல்லா வேத சாஸ்திரங்களிலும் பரமனின் மீதான நம்பிக்கை அறிவுறுத்தப்படுகிறது. அத்தகைய வேத அறிவுகளை பின்பற்றுவதன் இறுதி நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதாகும். இந்த கொள்கையை பின்பற்றாமல் யாரும் வெற்றியை பெற முடியாது. எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின்படி ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுதல் மிகச்சிறந்த பாதையாகும். எல்லாவற்றையும் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு இதுவே வழியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு குரு கிட்ட நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட வழிகாட்டுதல் கீழே
நமக்கு வந்து இஸ்கான்ல பார்த்தோம்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. சிக்ஷா குரு, தீக்ஷா குரு நிறைய இருக்காங்க. சிக்ஷா குரு வந்து நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் தரலாம், நமக்கு நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ரைட்டா? அது மாதிரி வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களோட வழிகாட்டுதலின் கீழே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து வெற்றி வெற்றி சூட்டுவதற்கு அதுதான் வந்து ஒரு உகந்த வழி. மற்ற இப்ப இதே வந்து நம்ம பாக்குறோம், நம்ம வந்து பகவத்கீதையை நம்ம சொல்லியிருப்போம். நம்ம பகவத்கீதையை நான் படித்தேன் பிரபு, நான் வந்து எனக்கு எதுவுமே புரியல, பட் ஆனா அதே பகவத்கீதையை வந்து நான் வந்து பக்தரோட சத் சங்கத்துல நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பக்தர்கள் நம்மளே வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்போம், ரைட்? அதனால வந்து அப்போ ஒரு பக்தருடைய இல்லாட்டி ஒரு ஆன்மீக குருவனோட வழிகாட்டுதல் கீழ் நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதெல்லாம் வந்து வெற்றிகரமாக ஆக்குவதற்கு அதுதான் வழி. வேற எந்த வழி நம்ம தனியா என்னதான் படிச்சாலும் நம்மளால படிக்க முடியுமா, நம்மளால புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது, ரைட்டா? அதனால வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எது பண்ணாலுமே வந்து நம்ம பக்தர்களோட சங்கத்துல நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ரைட்? அது வந்து இம்பார்ட்டன்ட். பேசிக் பிரின்சிபல், நம்மளுடைய பக்திக்கு பேசிக் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா அப்படின்னா சாது சங்கா பஜன கிரியா, ரைட்? நம்ம வந்து சங்கத்தில் இருக்கிறதா வந்து எப்பவுமே நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டுண்ட நிலையில் தேவர்கள், பேய்கள், குபேரன் முதலிய யக்ஷர்களை வழிபடுவதில் மக்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். சத்துவகுண ரஜகுணத்தையும் தமோ குணத்தையும் விட சிறந்ததே. சத்துவகுணம் வந்து ரஜகுணத்தையும் தமோ குணத்தையும் விட சிறந்ததே. இருப்பினும் கிருஷ்ண உணர்வை நேரடியாக ஏற்றுக்கொள்பவன் ஜட இருக்கின் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன். படிப்படியாக உயர்வு பெறுவதற்கென்று வழிமுறை உள்ள போதிலும் தூய பக்தர்களின் சங்கத்தினால் ஒருவன் நேரடி கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் அதுவே மிகச்சிறந்த வழி, ரைட்டா? ஸோ நமக்கு வந்து குணங்கள் இருக்கு, இல்லாட்டி முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், அந்த எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், ரைட்? நான் வந்து 20 மாடி கட்டடம் இல்லை 50 மாடி கட்டடத்துல வந்து நான் ஸ்டெப்ஸ்ல தான் போவேனா, இல்லை லிஃப்ட் இருக்கு லிஃப்ட்ல போவேனா? அது மாதிரி வந்து இப்போ வந்து சத்துவ குணத்தை விட, அதாவது ரஜோகுணம் தமோ குணத்தை விட சத்துவகுணம் சிறந்தது. அதே வந்து நம்ம டைரக்டா பகவானுக்கு பக்தி பண்ணும்போது அதை விட மூன்று விதமான குணத்திலிருந்து அது வந்து நம்ம வந்து விடுபட்டதாகவும் அதுக்கு வந்து 3 குணத்தை விட அப்பாற்பட்டவனாக வந்து நம்ம கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிருஷ்ணர் தெளிவா சொல்றார். இந்த அத்தியாயத்தில் அதுவே சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழியில் வெற்றி பெறுவதற்கு முறையான ஆன்மீக குருவை முதலில் கண்டறிந்து அவரது வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி பெற வேண்டியது அவசியம். அதன் பின்னர் பரமனின் மீதான நம்பிக்கையை அடைய முடியும். அந்த நம்பிக்கையை முழுமையாக வளர்ச்சி பெறும்போது அதுவே பிரேமையை இறையன்பு என்றும் அறியப்படுகிறது. இந்த அன்பே உயிர்வாழிகளின் இறுதி இலக்காகும். எனவே கிருஷ்ண உணர்வின் நேரடியாக ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். இதுவே இந்த 17ஆம் அத்தியாயத்தின் கருத்து ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் நம்பிக்கையின் பிரிவுகள் என்னும் 17ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளரை இத்துடன் நிறைவடைகின்றன. ஸோ த கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பகவான் வந்து தெளிவா சொல்றாரு, ரைட்? ஸோ அவருக்கு பக்தி பண்ணி ஒரு அதை எப்படி பக்தி பண்ணணும்னா கிருஷ்ணருக்கு தான் பக்தி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பகவான் சொல்றாரு இல்லையா? ஸோ ஒரு ஆன்மீக குரு கிட்ட அணுகி அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழே நம்ம வந்து செய்யும் போது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க சொல்றாங்க. அதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது பகவானுக்காக எல்லாமே பண்ணும்போது அது எல்லாமே வந்து அந்த 3 விதமான குணத்தை தாண்டி வந்துருது. நமக்கு 3 விதமான குணங்களை தாண்டி நம்ம வந்துருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம பண்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம உண்மையிலேயே நம்ம பண்றது வந்து கரெக்டா பண்றோமா, இல்லை வந்து எந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான வழியில போகும். நம்ம ப்ராப்பரான வழியில போனோம்னா நம்ம வந்து ப்ராப்பரா டெஸ்டினேஷன் நமக்கு வந்து ஒரு இலக்கை அடைய முடியும். ப்ராப்பரா நம்ம இலக்கை அடையலை ப்ராப்பரா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இலக்கை அடைய முடியாது. அப்ப இலக்கை அடைய முடியலன்னா திருப்பி இந்த சைக்கிளை சுத்திட்டே இருப்போம். அதனால வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரோட லோகத்துக்கு அடையணும். அந்த லோகத்தை அடைவதற்கு சிறந்த வழி வந்து கிருஷ்ண பக்தியை வந்து ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ண பக்தியை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு குருவோடைய
வழிகாட்டுதலின் கீழேயோ இல்லை வந்து ஒரு சீனியர் பக்தரோட வழிகாட்டுதலின் கீழேயோ வந்து அந்த நம்ம பக்தியை பண்ணும்போது அது வந்து ப்ராப்பரா ஒரு இதுக்கு வரும், அது பக்குவமான நிலையில இருக்கும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றார். அந்த பக்குவ நிலையை அடைஞ்சு நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமா வச்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதோட வந்து நம்ம 17 சாப்டர் முடியுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்லாம் இருக்கு. அதெல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து